நம்ம கேகேசி கிளப்ல பார்த்தீங்கன்னா 3 ஃபோரம் இருக்கும். ஒண்ணு வந்து யுபிஎஸ்சி ஃபோரம். அந்த யுபிஎஸ்சி ஃபோரம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யுபிஎஸ்சி பத்தின திங்ஸ் பத்தி கத்துக்கிறதுக்கு. தென் சயின்ஸ் ஃபோரம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சயின்ஸ் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக சயின்ஸ் ஃபோரம் இருக்கு. தென் ரீடர் சர்க்கிள். ரீடர் சர்க்கிள்ல வந்து உங்களோட ரீடிங் எபிலிட்டிஸ வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தென் இன்னைக்கு யார் லிசனிங் மாஸ்டரா இருக்கீங்க? லிசனிங் மாஸ்டர், எவாலுயேஷன் மாஸ்டர் அண்ட் டைமிங் மாஸ்டர். லிசனிங் மாஸ்டர்ஸ், எவாலுவேஷன் மாஸ்டர், டைமிங் மாஸ்டர். ஜென்ரலாக அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். டைமிங் மாஸ்டர்ஸ்னா இப்போ வந்து புக் ரிவ்யூ எடுக்கிறாங்கன்னா அவங்களோட டைம் வந்து எக்ஸிட் ஆகாமல் நம்ம சொல்கிற மாதிரி. ப்ளஸ் அவங்களோட இன்னொரு ஜாப் என்னவா இருக்குன்னா, நம்ம ஒரு வேளை வந்து இதில் ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன் இருந்தால் ஃபோட்டோஸ் கேப்சரிங்கும் இருக்கும். பட் இது ஆன்லைனுங்கிறனால அது அந்த இது நமக்கு இல்லை. ஸோ லிசனிங் மாஸ்டர்ஸ் டைமிங் வந்து டக்கு டக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்கிறது, அது வந்து டிஎம்ஓடைய பார்க்கறனா பார்க்கட்டும். எவாலுவேஷன் மாஸ்டர்ஸ் சீனியர்ஸ் தேர்ட் இயர்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? மோகன், ஐஸ்வர்யா. ஓகே, இல்லை இந்த டைம் செகண்ட் இயர்ஸே எவாலுவேஷன் மாஸ்டர்ஸ் பண்ணலாம். யார் ரெடி சொல்லுங்க. ஹூ இஸ் willing டு டூ எவாலுவேஷன் மாஸ்டர்? ரூபேஷ். ஓகே ஃபைன். தென் வாட்ஸ் த நெக்ஸ்ட் கௌதம்? சொன்னவன விட்டுட்டு என்ன எஸ்ங்கிறீங்க? ஓ, விஜய் சொல்லுதா, நான் ரூபேஷ் நினைச்சேன். ஓகே ரூபேஷ், கேர்ள்ஸ் சைட்ல இருந்து பண்ணலாம். ஹூ இஸ் willing டு டூ? டே, அதில் ஒன்றுமே இருக்காதுடா. நம்ம ஒருத்தவங்களை எவால்வேட் பண்ணுறப்ப நம்மளோட நாலேஜ் வந்து இன்னும் கேட்கணும். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் நல்லா கவனிப்பீங்க எப்படி சொல்கிறாங்க. அதில் இல்லைன்னா நம்ம அப்படின்னு இருப்போம். எவல்யூஷன் மாஸ்டர்ஸில் அப்போ தான் நீங்கள் எப்படி அவங்க சொல்கிறாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும், அது எல்லாமே நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. ஸோ ஆக்டிவாக எவல்யூஷன் மாஸ்டருங்க ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. ஒருத்தரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறது இல்லை, ஒன்றும் தப்பெல்லாம் இல்லைடா. அப்போ தான் அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க, நாமளும் அதுலேருந்து ஏதாச்சும் திருத்திக்கலாம். ஆமா, நான் ரேண்டமா கூப்பிட முடியாதுடா, அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும். நீங்களே சொல்லுங்க யாராச்சும். ஓகே ஃபைன். யார் சொன்னது? ரூபேஷ். சரி. அப்ப லிசனிங் மாஸ்டர் நானே இருந்துக்கிறேன்க்கா. சரி, ரூபேஷ் will be the evaluation master. then listening master. இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணி அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் போடுவாங்களா, அது பார்ப்பீங்களா? அதுக்கு எப்பயும் ஒரு இது மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம கண்டென்ட்டை மட்டும் பண்ணி இன்னைக்கான மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் கொடுத்தா போதும். அது யார் பண்றீங்க? குரூப் இப்படியே சைலண்டா போச்சுன்னா நானே கூப்பிட்டுருவேன் அப்புறம். ஷஃபாத், குட், சூப்பர்டா. ஓகே, டுடேஸ் டைம் listening master is Shafahat and evaluation master is Rupesh. ஓகே கௌதம், நீங்க பாருங்க. அந்த டைமிங் மாஸ்டர். டைமிங் மாஸ்டர் அது நீயே கூட அப்படியே பாத்துக்கலாம்டா, அதுக்கு சரி பண்ணிக்கலாம். இருக்கேன்க்கா. இல்ல நீ ஈவெண்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ணு. ஓகேக்கா. சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. Hello everyone, a warm welcome and a very good evening to one and all present here. I am CS Gautam from the Department of Mechanical Engineering. Came before you to do my job as a task master for this weekly challenge 14. Before starting the weekly challenge, I want to ask one question to you guys. What is special about today? Don't just say it is Tuesday. Today is some special day. Think on that. Yes. Today is National Youth Day, and our Indian government considered January 12 as National Youth Day as a remembrance of the great Swami Vivekananda. Today is his 158th birthday. National Youth Day. Let us start this weekly challenge with his quote. Take up one idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let the brain, muscles, nerves, and every part of the body full of that idea, and just leave every other ideas alone. This is the way to success. Okay, let us start with the public speaking. Before welcoming the public speaker, I just want to start this with a குறள் from the உலக பொதுமறை திருக்குறள். பால் பொருட்பால் அதிகாரம் சொல்வன்மை குறள் 648. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் திறனறிந்தினு சொல்லுதல்
வல்லார் பெயின். பொருள்: சொல்லும் செய்திகளை வரிசைபட கோர்த்து சொல்லும் ஆற்றலுடையவர் என்றால் அவர் சொல்கின்றவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும். Okay, let me quickly welcome Miss B. Achya to deliver her public speech. Yes, you can start. Start பண்ணலாமா? A very good evening to one and all present here. I am Achya from AC Department, second year. First, I start the speech with New Year wishes. May this New Year make all our dreams turn into reality and all our efforts into great achievements. நியூ இயர்னாலே நம்ம எல்லாரும் ஒரு புது ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த ரெசல்யூஷன்ஸை பூஸ்ட் பண்ற விதமா இந்த டாபிக் அமையும்னு நம்புறேன். ஸோ மை டாபிக் இஸ் வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. இது ஒரு ஓல்ட் இங்கிலீஷ் ப்ராவர்ப் that emphasize hard work, determination and goal. It means that if you have willpower to achieve something, then nothing can block your path. நாம செட் பண்ண கோல் சக்சஸ் ஆகுறதுக்குள்ள நிறைய டிஃபிகல்டிஸ், ப்ராப்ளம்ஸ், தடைகள் எல்லாம் வந்து போகும். அப்போது நாம நினைப்போம், என்னடா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் தராரு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்மளை தவிர ஹாப்பியா எல்லாருமே இருக்காங்கன்னு நினைச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். ஆனா நான் சொல்ல போற லைஃப் ஸ்டோரியில அந்த பர்சனாலிட்டி எவ்வளவு ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணி சக்சஸ் ஆகியிருக்காங்கன்னு புரியும். அவங்களோட கஷ்டங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிய வரும். சோ நாம பார்க்க போற அந்த பர்சனாலிட்டி முனிபா மசாரி. முனிபா மசாரிக்கு இப்போ 33 வயசாச்சு. அவங்கள அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான்னு கூப்பிடுறாங்க. நீங்க யோசிப்பீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான்னு கூப்பிடுறாங்கன்னு. அவங்க வந்து மென்டலி அண்ட் எமோஷனலி வெரி ஸ்ட்ராங்னால இப்படி அழைக்கப்படுறாங்க. சோ இவங்க பிறந்த இடம் பலோச்னா சொல்லிட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் பகுதியில பிறந்தாங்க. கன்சர்வேட்டிவ் பகுதினா அங்க இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. சோ அவங்க சின்ன வயசுல இருந்து பெயிண்டிங் மேல ரொம்பவே ஈடுபாடோட இருந்தாங்க. அவங்களோட 18வது வருஷத்துல மேரேஜ் ஆச்சு. ஒரு நாள் முனிபாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் கார்ல ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்டோட ட்ரௌசினஸ்னால கார் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் நடக்கும் போது என்ன உணர்ந்த ஹஸ்பண்ட் காரை விட்டு குதிச்சிட்டாங்க. ஆனா முனிபா உணரத்துக்குள்ள கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தானால இம்மீடியட்டா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. பிறகு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எங்களோட தலைக்கு கீழே இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸும் அடிபட்டு இருந்தது. டாக்டர்ஸ் போல்ட், பிளேட்டு எல்லாம் வைத்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணி ஒரு உருவமா கொண்டு வந்தாங்க. உடம்பு ஃபுல்லா இந்த போல்ஸ், பிளேட்ஸ், நட்ஸ் இருந்ததால இவங்கள அயன் லேடின்னு சில பேர் கேலியா கூப்பிடுறாங்க. டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஹோல் ரிப் கேஜ் பிராக்சர் ஆனதுனால குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் அவங்க கால்கள் பேரலைஸ்ட் ஆனதுனால வாழ்க்கை முழுக்க நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேலும் அவங்க 2 வருஷம் அசைவே இல்லாம பெட்ரிடனா இருந்தாங்க. சோ இதெல்லாம் கேட்டு முனிபா ரொம்பவே மனசு உடைஞ்சு போனாங்க. நம்ம ஏன் வாழணும்னு நினைச்சாங்க. சோ நமக்கு தெரியும் வேர்ட்ஸ் ஹேவ் பவர்னு. நம்ம எப்பவும் சோர்வு அடைஞ்சு உட்கார்ந்தோம்னா நம்ம கிட்ட யாராச்சும் 4 நல்ல வார்த்தை பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அது சில சமயத்துல வெரி இம்பார்ட்டன்ட் கூட. இதே மாதிரிதான் முனிபாக்கும் நடந்துச்சு. அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆக்சிடென்ட் பின்னாடி எல்லாமே அவங்க கைவிட்டு போச்சு. உங்க ஹெல்த், உங்க பாடி கண்டிஷன், அப்புறம் உங்களோட இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ், அவங்க அப்பா, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் கூட இருந்து திஸ் ஷால் டு பாஸ், உனக்கு கடவுள் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க, நீ எழுந்து வா, உன்னால முடியும்னு ஒரு 4 நல்ல வார்த்தை சொன்னாங்க. அது அவங்க அந்த வார்த்தைகள் வந்து அவங்க வாழ்க்கைய மறுபடியும் வாழணும்னு நினைக்க வச்சுச்சு. சோ 2 வருஷம் அப்படியே பெட்ரிடனா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஜன்னல் வழியா பறவைகளை பார்த்தாங்க. அந்த பறவைகள் எல்லாம் விளையாண்டு இருந்துச்சு. சோ அது பார்த்த முனிபா நாமும் எப்போ சந்தோஷமா இந்த மாதிரி இருப்போம்னு நினைச்சாங்க. அது அப்படியே நினைச்சிட்டு விடாம அந்த சந்தோஷத்துக்கு என்னெல்லாம் தடைன்னு லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க டைவர்ஸ் பத்தி கவலைப்பட்டாங்க. செகண்ட் சைல்டு இல்லாதது. தேர்ட் நம்மளால யாருக்குமே பலன் இல்லையான்னு நினைச்சாங்க. சோ படிப்படியா ரெக்கவர் ஆகி வீல் சேர்ல உட்கார்ந்து நகர்ந்து போற அளவுக்கு வந்தாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட்க்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போறதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சாங்க. அதுல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஐ எம் ஹாப்பி ஃபார் யூன்னு இருந்துச்சு. சோ இந்த மெசேஜ் மூலியமா அவங்க இண்டிபெண்டன்ட் ஆனதா ஃபீல் பண்ணாங்க. சோ நம்மள பிடிக்காதவங்களை, என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றவங்களை நினைச்சு ஏன் வருத்தப்படணும்னு நினைச்சாங்க முனிபா. சோ இந்த மெசேஜ் மூலியமா தன்னைத்தானே லிபரேட் பண்ணிக்கிட்டதா நினைச்சாங்க.
ஸோ செகண்ட் வீக்னஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணது குழந்தை இல்லாதது. ஸோ வந்து அவங்க நீன்னு சொல்லிட்டு ஒரு பையனை அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி பெயிண்டிங் மேல திரும்பவும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பெயிண்டிங் பிராண்ட்ஸ் இன் பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காங்க. பிபிசி அவங்கள 100 இன்ஸ்பிரேஷனல் விமன் ஆஃப் 2015ல ஒருத்தரா செலக்ட் பண்ணாங்க. Forbes 30 under 30 லிஸ்ட் ஃபார் 2016லயும் இடம் பெற்றிருந்தாங்க. Forbes 30 under 30னா ஃபோர்ப்ஸ் நிறுவனம் 30 பெஸ்ட் பீப்புளை வந்து அண்டர் ஏஜ் 30ல செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இவங்களும் ஒருத்தரா இருந்தாங்க. இவங்க நேஷனல் அம்பாசிடர் ஃபார் யுவன் விமன் பாகிஸ்தான் ஆனாங்க. இவங்க நிறைய டெட் டாக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கொடுத்துட்டும் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்போ எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ ஆக்டிவிஸ்ட், சிங்கர், ஹாஸ்ட், அடுத்தது ஆர்டிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஷீ இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மாடல் அண்ட் ஆங்கர் ஹூ யூசஸ் வீல் சேர். சோ நீங்க நினைச்சு பாருங்க, பாகிஸ்தான்ல ஒரு சாதாரண விமனே ஒரு ஃபேமஸ் ஆகணும்னா நிறைய கஷ்டப்படணும். ஆனா எங்களுக்கு ஒரு பேஸான ஹெல்த் கூட இல்லாம இவ்வளவு ஹர்டல்ஸ ஃபேஸ் பண்ணி நிறைய பேருக்கு இப்போ இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா அது இல்ல இது இல்லைன்னு குறை சொல்லி முயற்சி பண்ணாம விட்டுடுவோம். ஆனா முனிபாவுக்கு உயிரை தவிர எதுவுமே இல்ல, வெறும் உயிரை வச்சுக்கிட்டு தன்னுடைய வீக்னஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஸ்ட்ராங் பண்ணி வெற்றியும் அடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் அவங்க வாழ்ந்து சாதிக்கணுங்கிற வில் பவர் மட்டும்தான். பொதுவா கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த திறந்த கதவு எங்கன்னா நாமதான் முயற்சி எடுத்து கண்டுபிடிக்கணும். அதற்கு மனசுல ஜெயிச்சு காட்டணுங்கிற வில் பவர் இருந்தா கடவுள் ஓபன் பண்ண கதவை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம். So if there is a will, definitely there will be a way. With this, I end my speech. Thank you for your patient listening. I hope we all rock this new year 2021. Thank you once. Thank you all. That was an amazing speech. I have already known about her and she was such a motivation. As I already told the Kural, which implied that one who able to properly connect the things he or she want to say can easily make it to reach it out to the people who is listening to it. Yes, Ms. Achya had done the connection perfectly as it had reached us very well. Thank you for giving us a wonderful speech. The next session is the book review. Again, let me start with the Kural. பால் பொருட்பால் அதிகாரம் சொல்வன்மை குறள் 650. இணருந்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையார். பொருள்: தான் கற்ற நூல் பொருளை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனம் கமழாத மலரை போன்றவர். Let me welcome my friend Vijay to do a review on the book he read. It's Gautam. Now I take this screen. Okay. Is my screen is visible? Hello. Yes, Vijay, it is visible. Okay. Okay. Good evening to everyone. My name is Vijay. I am from Department of Civil Engineering, second year, from Coimbatore Institute of Technology. Today I was take a great task. There is a book review. I was review that book name is This is the Twist. I was telling that name is a lately. First I was tell the little bit of story, that a small story about that story was come from I was read that book when I was now going to the review that book name. Okay, now I go to the book that story. Okay, first this story is happened in 18th century. Okay, I only mentioned the strangers and also that the characters I did not note identified and also note about the names. First, okay, first there's a two character. One is the one voice. There is a lot of voices and also one stranger man. Okay, just imagination. One stranger man was watching some voices. They are standing on a bridge trying to shoot at the eggshells that were floating on the river. The eggshells was come up and down. The boys should not hit any of them. So they fired the gun many times, but they always missed the target. So they notified that the stranger man was watching them. So
they call him the stranger man. The voices were called him the stranger man. You are watching us. They asked to him, well, you are watching us. Do you think you can do it better to us? That stranger man was smiled and said, I will try. Then the voices said, it's not easy as you think. Then the stranger man was take the gun and aim at the exhales. He stand very still for a few minutes. Then he fired the gun. He fired that 12 times, and every time he hit the exhales. So the boys were very impressed that they thought, how would any man shoot exercises like that in our country? So they say to that stranger man, well, mister, how did you do that? Because I cannot do it. Sorry, we cannot do it. They said that man was laughed, the stranger man was laughed, and the stranger man like that voice. The stranger man was simply said, whatever you doing, put your whole mind on it. If you are shooting, your mind should be only on the target. Then you will never miss. Likewise, you are learning. You are learning. Think only on your lessons. In Indian, I'm sorry, in my country, voices were taught to this. So they are understand from this that the main concentration is the main place of this point. So that this scenario is happen in Chicago in America, and the stranger man was name is Swami Vivekananda. Yes, today I was talking about the topic is, and also I was read the book name is in front of you. I hope you are seeing my presentation. That's screen. The screen is in my what I was reading in front of book, in front page of the book. So this is a such and wonderful book. It also impressed me when I was, I think, 16. My father was bought the book to read me when you were free. So I was read the book, and also the main reason is this book price is low. So there's only 7 rupees. This book pages is contain 77 pages only. He, they establishes the whole story how the man lived like this today. They know possible to this man, this like of mindset did not live like in today 21st century. This scenario happened in 18th century. Yes. So I hope you are well wishes than know about Swami Vivekananda better than me. First, I was a little bit of tell the history of the Swami Vivekananda and also the biography. Okay, the duration of timeline of him is 1863 to 1902. He was a young monk whose presence and speech at the World Parliament of Religion in Chicago in 1893. He was fully visionary and also the lyric empirism of unity of all religions. He only wanted the unity of all religions. He went to on to introduce Hinduism and also the practice and principle of yoga to West countries. So we are using phones in Facebook, so Instagram, YouTube. In year once, we can see some foreigners like Britishers or the Americans as was doing yoga practices for physical experience and also the physical fitness they are doing. So the this main effect is houses are full of the Swami Vivekananda. They are teach the what is the benefit and the what is the principle behind of this. Then this ideal of the universal religion and the heart and the mind of all of who follow the spirituality practice of the hospitality in the pluralistic world. Okay, now I wanted to finish my presentation. Today is a special day, as like Gautam was said, 12th January. It is a National Youth Day. Why we call it is a National Youth Day is so Vivekananda is also very confidently hope youngster because the youngsters can be change India to the future history country and also future intelligent and incredible country also. This is the Bellur Madam. This is located at Calcutta, near to the Simla. So this is the lot of books is available in there. So likewise, I was brought that book, this review book in there.
At last, I was finished with some courses of him. So take a risk in your life. If you win, you can lead. If you lose, you can guide. It's by Swami Vivekananda. And this is the last proverb. Talk to yourself on Instance Day. Otherwise, you may miss meeting an excellent person in the world. So I think you was already saw this coaches before coming and in this meeting. Today, KKC Postal is also this courses was attached in there. That's all about I was presenting and take a book review. Okay, thank you so much for everyone to listening my speech and also giving your valuable time. That's all. That was very nice. Before the book review, I have said on Kural, which explained that one who can't able to explain the book he read is a flower without fragrance. But now my friend proved that he is a flower full of fragrance, as he very well explained the book he read. Thank you for giving us a fantastic book review. Definitely, I will try my level best to read that book. And Swami Vivekananda was also greatest motivation for me. Yeah, I know we have been very professional from starting. Let's have some fun. I will say one story consisting of some kadi jokes, and you guys have to answer it. Okay, வா ஓகே ஓகே Okay. சரி, நான் கதையை ஸ்டார்ட் பண்றேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட அம்மா வந்து அவனை வந்து எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவன் வந்து பீச்சுக்கு போனானா? ஏன்? கடல் எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? ஓகே, கரெக்ட். ஓகே, நான் அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்றேன். இதே மாதிரி வரிசையா நிறைய கேள்வி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவன் பீச்சுக்கு போய் பார்த்துட்டு, என்னடா அம்மா கடல் எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கடலுக்கு போனா எண்ணெய் கடல் எண்ணெய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா பீச்சுக்கு போனேன், கடல் எண்ணெய் இல்லம்மா அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவுக்கு வந்து கோமாயிடுச்சு, என்னடா இவன் இப்படி ஒரு முட்டாளா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுறாங்க. நம்ம பையன் ரொம்ப ரோஷமான பையன் போல, நைட்டு வந்து நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சேர்த்து வச்சிருந்த காசு எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போறான். ஹோட்டல்ல வந்து இட்லி ஆர்டர் பண்றான். இட்லி வருது. இட்லி வந்து ஆறி போயிருக்கான். சரி, இட்லி முன்னாடியே சுட்டு வச்சிருப்பாங்க, அதனால நம்ம தோசை ஆர்டர் பண்ணுவோம், தோசை வந்து இப்ப சுட்டு எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தோசையும் ஆர்டர் பண்றான்னா அதுவும் ஆறி போயிருக்கான். ஏன்? அவன் என்ன ஆர்டர் பண்ணாலுமே ஆறி போயிருக்கான். ஏன்? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஏன் நீயே சொல்றா? ஏதாவது ட்ரை பண்ணுங்கப்பா. அந்த பையன் என்ன ஆர்டர் பண்ணாலுமே அந்த ஃபுட்டு ஆறி தான் இருந்துச்சான். ஏன்? எல்லாமே பழைய ஃபுட்டா? இல்ல இல்ல குரூப் ஃபாஸ்ட் இல்ல இல்ல ட்ரை பண்றீங்க, ட்ரை பண்ணுங்க, ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். சரி, ஓகே, நான் சொல்லிட்டா? சொல்றா. ஏன்னா அது வந்து ஆரிய பவனம். ஓகேவா? சரி, நான் கதை கண்டினியூ பண்றேன். சரி, என்னடா ஹோட்டல், இப்படி ஒரு ஹோட்டல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அவன் வந்து சரி ஓகே நம்ம வீட்லயே போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறான். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆனுவல் எக்ஸாம் லீவ் முடிஞ்சு எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்களாம். ஆனா இந்த பையன் மட்டும் ஸ்கூலுக்கே போலியா? ஏன்? 12th முடிச்சிட்டானா? கரெக்ட். அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டான், வந்து காலேஜ் போற பையன், அதனால வந்து அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் கதையை கண்டினியூ பண்றேன். அந்த பையன் வந்து ஆக்சுவலா செமஸ்டர் லீவ்ல இருக்கான். செம் எக்ஸாம் முடிஞ்சு செமஸ்டர் லீவ்ல இருக்கான். அடுத்து செம் ஆரம்பிக்குது, செம் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. செம் கிளாஸஸும் முடியுது. அதுக்கடுத்து ஸ்டடி லீவ் வருது. அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸ்டடி லீவ் இன்னைக்கு முடியுதுன்னா நாளைக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. செமஸ்டர் கிளாஸ் நடக்கும்போதெல்லாம் அந்த பையன் வந்து அந்த பஸ்ஸை கண்டுக்கவே இல்லையாம். ஆனா நாளைக்கு எக்ஸாம் பண்ணோன்னா அந்த பஸ்ஸை தேடி அலைஞ்சானா. அது என்ன பஸ்? சிலபஸ். கரெக்ட். ஓகே, கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி கண்டினியூ பண்றேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கும், அதோட ஸ்டோரி முடிஞ்சிடும். இப்போ வந்து சிலபஸ் கண்டுபிடிச்சி படிச்சு செம் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு இப்போ வந்து அகைன் செம் லீவ் வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே வந்து ஆத்துல மீன் பிடிக்க போறாங்களாம். அந்த பையனால எல்லா ஆத்துலயுமே மீன் பிடிக்க முடியுது, ஆனா ஒரு ஆத்துல மட்டும் மீன் பிடிக்கவே முடியலையா.
அந்த ஆத்துல ஆனா தண்ணி இருக்கு, ஆனா மீன் பிடிக்கவே முடியலையா? ஏன்? கூவரடா. இல்ல இல்ல, அதோட மொக்கையா இருக்கும். இன்னும் யோசிங்க. அந்த ஆத்துல மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல, யோசிங்க யோசிங்க. ஆத்துல மீனே இல்லையா? மேபி அதுவும் ஒரு ஆன்சரா இருக்கலாம், ஆனா அதோட இது மொக்கையா இருக்கும். இன்னும் யோசிங்க. க்ளூ எதனா கொடுக்கிட்டா? அன்னியன் படம் ஞாபகம் இருக்கா? அன்னியன் படம் ஞாபகம் இருக்கா? வீடா? யாரு வீடுன்னு சொல்லிடாதீங்க. அது ஐயர் அர்த்தம். இந்த ஐயர்லாம் சொல்லுவாங்கல்ல, தம்பி ஆத்துல எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு. அந்த ஆத்துல போய், அந்த ஆத்துலயும் தண்ணி இருக்கும்ல, வீட்டுல தண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதான் நான் சொன்னேன். அந்த ஆத்துலயும் தண்ணி இருக்கும், ஆனா மீன் பிடிக்க முடியல அப்படின்னு. அதான் நான் மென்ஷன் பண்ணேன். சரி, ஓகே, ஸ்டோரி முடிஞ்சது, கடிஜோக்கும் முடிஞ்சது. Let's get into the next session, scientific fact. Can we have a world without science? It is impossible, no? Yes, science plays a vital role on everyone's life. Let me welcome Ms. A. Pranitha to deliver her scientific facts. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? Yes, yes, visible. So a warm evening to everyone. The science of today is the technology of tomorrow. And myself, Pranitha from MSc Data Science second year, here to say the few facts about brain. First, what is science? Science is the pursuit and application of knowledge and understanding of the natural and social world following a systematic methodology based on evidence. Next, we can see about the 15 facts about brain. The largest brain of any animal is that of the sperm whale. It weighs about 20 pounds, and this is the first. Second is an adult brain weighs about 3 pounds. The human brain will grow 3 times its size in the first year of life. It continues to grow until you are about 18 years old. Headaches are caused by a chemical reaction in your brain combined with the muscle and nerves of your neck and head. So, because of this combination, headaches are arrived. Cholesterol is key to learning and memory. However, high cholesterol has different effects depending on your age and other factors. It is the myth that humans only use 10% of our brain. We actually use all of it. We have even using more than 10% when we sleep. Information runs between neurons in your brain for everything we see, think or do. These neurons move information at different speeds. The fastest speed for information to pass between neurons is about 250 mph. Dreams are believed to be a combination of imagination and psychological factors and neurological factors. They prove that your brain is working even when you are sleeping. And 9. Phantom limb pain syndrome is when the central nervous system, which includes your brain, continues to feel the pain of the limb that has amputated. A brain freeze is really a spinopalatine ganglionia neuralgia. It happens when something you eat or drink something that's cold. It chills the blood vessels and arteries in the very back of the throat, including the ones that take blood to your brain. These constrict when they are old and open back up when they are warm again, causing the pain in your forehead. So this is the reason for brain freeze. The human brain begins to lose some memory abilities as well as some cognitive skills by your late 20s.
Eyewitness accounts of criminal suspects is usually only about 50% accurate because it is difficult for your brain to remember the details of someone you are not familiar with. Traumatic events can also affect the brain's ability to remember details. Computer or video games may help improve cognitive abilities. However, most studies must be conducted to learn how much they help or what types of games help. The human brain gets smaller as we get older. This usually happens sometime after middle age. During the mummification process, Egyptians would usually remove the brain through the nose. The brain can't feel pain. It interprets pain signals sent to it, but it does not feel pain. And thank you for your patient listening. Thank you for giving us a fabulous scientific facts. It was very much informative. And the last session is the topic discussion. Let me start this குறள். பால் பொருட்பால் அதிகாரம் சொல்வன்மை குறள் 641. நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று. பொருள்: நாவன்மையாகிய நலம் ஒருவகை செல்வமாகும். அந்த நாணலம் தனி சிறப்புடையது ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் அடங்குவது அன்று. Let me welcome Ms. B. Anita for topic discussion. Please give me a minute. Let me share my screen. Is my screen visible? Yes, your screen is visible. Okay. Good evening, everyone. I first wish a very happy new year to everyone present here. I'm Anita from EC department, here to speak on the topic, the history of the Galvan Valley. So, why this Galvan Valley particularly holds light? We all remember the violence, the worst violence that happened on June 15th of 2020 along the India-China border that claimed the lives of 20 Indian soldiers, which made us turn back to this valley. So this is the Galvan Valley that is located on the line of actual control. And this valley has not been a site of conflict since 1962 Indo-China War, but on June 19th of 2020, the Chinese Foreign Ministry claimed that this entire valley is located on their side of LAC. And the People's Liberation Army of China also stated that China always owns sovereignty over this region. So India described these claims as exaggerated and untenable. This was not actually acceptable. So this was the actual conflict. Where is this valley located? The valley refers to the land that is the flat land that is located between the two steep mountains. So as you can see here, this red line is the line of actual control, and this is the Galvan Valley, and the Galvan River runs along the Galvan Valley, and this river is actually has its source from the Akshay Chin Plateau, which is located on the China side. So it comes from that plateau, and it flows from the east towards the Ladakh region, where it meets this Shiok River. And is my screen visible? Yeah. I think someone couldn't view. Please pin my screen. Okay, thank you. And it flows from the east towards the Ladakh region, and it meets this Shiok River. And this valley is currently controlled by the China.
as a part of its Xinjiang Uyghur Autonomous Region, and that highway is now called as the G219 highway. And the westernmost side of this valley runs the road that connects Darbuk and DBO. And this road was constructed only a decade ago. I'll say later why this road was actually built. So now, going back to 1962, ஒரு டைம்லைன் மாதிரி சொல்லிட்டே வரேன் என்னெல்லாம் நடந்தது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன்டா. அனிதா, ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதாடா? எங்களுக்கு தெரியல. விசிபிளா இல்லக்கா. ஃபர்ஸ்ட் விசிபிளா இருந்துச்சுக்கா, அதுக்கப்புறம் இப்ப மறைஞ்சிருச்சுக்கா. அனிதா அது பாரு. ஓகேக்கா. Now? இப்பதான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. Okay, thank you. It's fine now. You can continue. It's visible. Now, going back to 1962, when did this territorial claim start? Interestingly, this 80-kilometer long Galvan Valley was named after an explorer. He is from Ladakh, named Ghulam, and he helped the British and many European explorers in the 19th century to cross these tough terrain lands in the Galvan Valley. So this Galvan Valley and the Galvan River is named after him. And before the 1962 war, this conflict between India and China has been continuing, and it isn't new. It has started 45 years ago. And before the 1962 Indo-China War, when China constructed a road that connects Xinjiang and Tibet, which I said earlier, G219 highway. So when that road was built, this conflict started. And after the construction of this highway, China started claiming new areas in India. And so to be aware of the Chinese intention, India's first Prime Minister, Pandit Jawaharlal Nehru, agreed to fortify the Galvan Valley. And in response to this, China on July 6th of 1962, it started surrounding the area through a group of soldiers, and the regiment was called as the Gorkha Regiment. And at the end of the war, China claimed more land than earlier. And on July 23 of 1962, Peking claimed, and the Indian soldiers started firing. And at the time, the China remained self-restrained. They did not react. So the bloodbath was avoided. And on October 20 of 1962, the Chinese started open fire India. Actually, they did not give any prior information. They open fired, and it claimed more than 36 Indian soldiers, and also Major Hazardous and many of the commanders were arrested by them. And that was the time when war was officially started. And after that, over a decade ago, the Border Roads Organization started constructing a road that connects the Daulat Beg Oldi, that is DBO, and Darbuk, and other roads connecting Leh. And this main advantage, the biggest main advantage of this road is that it has to reduce the travel time between these two places from 2.5 days to 5 to 6 hours. And in return to this construction, China also constructed a complicated road till the middle of the Galvan Valley. But in spite of these protests, India continued the project. And at last, to diffuse all these tensions, both armies spoke on a disengagement on June 6th of 1963. And according to the 1996 and 2005 agreements, India's External Affairs Minister Jaishankar particularly specified that firearms shouldn't be used. So Indian soldiers indulged only in hand-to-hand combat, but Chinese used wooden logs pierced with nails and rocks covered with the barbed wires
And they even threw some of the Indian soldiers into the icy cold river. So they were very crucial. And the veterans of 1962 also suggested carefulness because China sees itself as a superpower and wanting to suppress India. So China couldn't be trusted ever, and we must be very cautious in every move. And according to the 1993 Border Peace and Tranquility Agreement, both the countries, India and China, agreed to strictly respect and observe the LAC line. So this is the LAC line, and this is India's side, and this is China's side. And according to this, the two countries also agreed that references of these LAC do not prejudice their positions, particular positions. So we still see this as a part of China's nibble and negotiate policy. அதாவது சரி பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வாங்குறவங்க இன்னும் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் சைனாஸ் பாலிசி. அண்ட் வே ஃபார்வர்டாக பார்க்கணுன்னா these events in the Galvan Valley should be a wake-up call for India to envision the Chinese aggressiveness. And we should see this as an opportunity for India to realign its South Asian policy. So let's hope that China and India would end these conflicts peacefully. Thank you. That was very nice. As I have told already, those who has the goodness of speech is the one who has everything, as the goodness of speech is better than any other goodness. Now Miss B. Anita has showed she has everything as she had spoken very well. Thank you for giving us a marvelous topic discussion. Let me end this weekly challenge with a kural. Don't worry, this will be the last. பால் பொருட்பால் அதிகாரம் வலியறிதல் குறள் 475. பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பொருள் மயிலிறகு தானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்துவிடும். This குறள் implies that everything has a limit and knowledge also included in it. I hope you have got enough knowledge for this week. Let's stop with this. See you guys in the next weekly challenge. I wholeheartedly thank everyone. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, ஒரு 5 minutes மட்டும் யூத் பார்லிமெண்ட் பத்தி கொஞ்சம் பேசிக்கலாமா? காந்தி ஒன் செகண்ட், ரெண்டு பேத்துக்கும் இந்த எவல்யூஷன் மாஸ்டர் சொல்லி முடிக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மீட்டிங்ல இருந்தா யூத் பார்லிமெண்ட் என்னன்னு காந்திமதி சொல்லுவாங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே ஃபைன். ஓகே. I wholeheartedly thank everyone here for attending this weekly challenge. Thank you all. Take care and have a nice day. Wishing you all a very very happy Pongal. அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கா? ஓகே, லெட்ஸ் ஹேவ் எவல்யூஷன் மாஸ்டர். ரூபேஷ். ஹலோ அக்கா, கேக்குதாங்கா? கேக்குது. நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகேங்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் ஆல் அண்ட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். இதான் ஃபர்ஸ்ட் வீக்லி சேலஞ்ச் இந்த செம்மோடது. ஸ்டார்டிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆக்சுவலாக எனக்கும் பெருசாக தெரியாது, இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதை வச்சு ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷனாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பை டாஸ்க் மாஸ்டர் அக்ஷயா. நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நம்ம வீக்லி சேலஞ்சோட பார்த்தோம்னாவே மேக்ஸிமம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அவங்க வந்து முனிபா மசாரி பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்க ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாட்ட இருக்கு, நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில மோட்டிவேட் ஆகி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு விரும்புறேன். அடுத்து புக் ரிவ்யூ பை டாஸ்க் மாஸ்டர் விஜய். அவர் இன்னைக்கு ஆக்சுவலா விவேகானந்தரோட பர்த்டே அப்படிங்கனால விவேகானந்தர் ஸ்டோரி சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணாரு. ஸோ அந்த ஸ்டோரியோட வே ஆஃப் ஸ்டோரி was very good and presentation is also good. Maybe you can add 2-3 more pictures to depict clearly the information which you have been to convey. And scientific facts எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரிலேட்டட் டு கியூபன் அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ப்ரெசன்டேஷன் விதமும் நல்லா இருந்துச்சு. அடுத்து டாபிக் டிஸ்கஷன்.
டாபிக் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கேல்வன் வேலி சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலாக நான்லாம் அதிகமாக நியூஸ் பார்க்க மாட்டேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு டாபிக் டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம இங்கே சவுத்தில் இருக்கோம், பட் இருந்தாலும் அந்த நார்த்தோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால அங்கே இருக்க கேல்வன் வேலி எடுத்து அவங்க சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கேல்வன் வேலி அப்படிங்கிற ஒரு இருக்கிறத எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் டாஸ்க் மாஸ்டர் ஆஃப் த டே கௌதம் இன்னைக்கு வேற லெவலில் பண்ணிட்டாரு. அதுவும் இந்த கடிஜோக் ஸ்டோரி வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது. சொல்லியே ஆகணும். அது ஒவ்வொரு தடவையும் குரல் வச்சு அந்த ஒவ்வொரு ஈவெண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் புக் ரிவ்யூக்கு முன்னாடியும் அந்த குரல் சொல்லி அழகா அந்த இதை எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நடுவில் அந்த கடிஜோக்கும் வந்து எல்லாத்துக்கும் பூஸ்ட் எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு இந்த ஈவெண்ட் வீக்லி சேலஞ்ச் எடுத்துட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் வீக்லி சேலஞ்ச். தேங்க்யூ. தேங்க்யூ ரூபேஷ். ஹாய் ஆல். யூத் பார்லிமெண்ட் பத்தி ஆல்ரெடி ஒரு மெசேஜ் போட்டோம், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது யூத் பார்லிமெண்ட்றது நம்ம நிஜமாலும் நடக்கிற பார்லிமெண்ட்டே நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ற மாதிரி தான். பெருசா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்மளும் அதே மாதிரி பில்லாம் ரெடி பண்ணுவோம், அதை வாசிப்போம், அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்றாங்க அப்போஸ் பண்றாங்க அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி நம்மளோட ரியல் லைஃப்லயும் நடக்கும். ஸோ அப்படிதான் நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் இயர் அட்டென்ட் பண்ணவங்களாம் இங்க இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 5 minutes இதுக்கு ஒதுக்குங்க ப்ளீஸ். மகேஸ்வர் சொல்றீங்களா? ஓகே, கேக்குதா? அண்ணா 1 மினிட்ண்ணா. ஹலோ, சொல்றா தம்பி. வீக்லி சேலஞ்ச் முடிஞ்சனால ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாமாங்கண்ணா? இல்ல ஓகே ரெக்கார்ட் ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிடு. ஓகேங்கண்ணா. அக்கா அப்ப மினிட்ஸும் இதோட க்ளோஸ் பண்ணிடுறதாக்கா? மினிட்ஸும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே.